ஹாய் ஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பவர் கொரி பத்தி பார்க்க போறோம். பவர் கொரியில எஸ்கியூஎல்ல இருந்து டேட்டாவ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். சப்போஸ் நீங்க யூஸ் பண்றது ஆஃபீஸ் பேக்கேஜ் 2010ஆவோ இல்ல 2013ஆவோ இருந்தா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பவர் கொரி இருக்காது. ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது எக்ஸெல்ல அப்படிங்கிறத பத்தி நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நான் உங்களுக்கு டேக் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் பார்த்துக்கங்க. இப்போ நம்ம பவர் கொரி எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட எக்ஸெல்ல பவர் கொரி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே டாப்ல பவர் கொரின்னு வரும். ஸோ அதில் போயிட்டு ஃப்ரம் டேட்டாபேஸ்ல ஃப்ரம் எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்வர் அப்படிங்கிறதுல நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தாலும் சரி, இல்லை ரிமோட் சர்வர்னா உங்களோட ஐபி ஆர் நேம் கொடுத்தாலும் சரி, லோக்கல் ஹோஸ்ட்டுங்க டாட் வச்சுக்கிறேன். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்கு. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டைரக்டாக கொரி எழுதி நம்ம டேட்டாவாக எடுக்கிறது, இன்னொன்று டைரக்டாக டேபிள் மூலியமாக எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் நான் டேபிள் மூலியமாக எடுக்கிறத காட்டுறேன். நீங்கள் ஜஸ்ட் இங்கே டாட் வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸல் டெமோக்காக வச்சிருக்கேன். ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நான் டேபிள் ஒன்றுன்னு வச்சிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணீங்கன்னாவே என்ன டேட்டாங்கிறது அது காமிச்சிடும். உங்களுக்கு இதுதான் அப்படின்னா நீங்கள் எடிட் கொடுத்துக்கலாம், இல்லை டைரக்டாக லோடும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் எடிட் கொடுத்துக்கிறேன். ஸோ எடிட் கொடுத்தனா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கொரியில் ஆட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா காலம் நீங்கள் ஆட் பண்ணணும்னா காலம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் ஏதாவது இப்போ இது டெசிமல்ல இருக்கு, அதை நான் இன்டீஜருக்கு நான் மாற்றிக்கலாம். இந்த டேட் ஃபார்மேட் இப்படி இல்லை, எனக்கு வேற மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் உங்களால நிறைய சேஞ்சஸ் பண்ண முடியும். பிஃபோர் நார்மல் மைக்ரோசாஃப்ட் கொரியோட இது அட்வான்ஸ் டூல். மீன்ஸ் இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இது நம்ம திருப்பி லோட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அண்ட் லோடுன்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டமில் லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் கொரி டேட்டாபேஸில் டெஸ்ட் எடுத்துக்கிட்டேன், டாட் வச்சுக்கிட்டேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸல் செலக்ட் பண்ணிட்டு டேபிள் செலக்ட் பண்ணிட்டேன், எடிட் கொடுத்துட்டேன். ஆஸ் இட் இஸ் பழையபடி வந்துருச்சு. இதில் க்ளோஸ் அண்ட் லோடு டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கனெக்ஷன் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறீங்களா, சில கஸ்டம்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் டேபிள் தான் எனக்கு வேணும், அது எனக்கு தேவையான ஷீட்டில் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புது ஷீட்டில் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸிஸ்டிங் ஷீட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் லோடு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணீங்களோ அங்கே வந்துடும். ஆக்சுவலாக லோடு க்ளோஸ் அண்ட் லோடுன்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஷீட்டில் அதுவாக லோட் பண்ணிக்கும். இல்லை க்ளோஸ் அண்ட் லோடு டூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் எக்ஸாக்டாக அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டேபிள்லேருந்து கொரி எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொரி எழுதி டேட்டாவை எடுப்போம். ஸோ அதுக்கு அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாட்டு நீங்கள் என்ன டேட்டாபேஸ் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது கொரி உங்களோட ஓன் கொரியை டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாவை எடுத்தாந்து காட்டும். ஸோ அதே தான் நீங்கள் எதாவது எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட் கொடுக்கலாம். இல்லைன்னா இங்கே இருக்கு பாருங்க, லோடுனா டிஃபால்ட்டாக அந்த ஷீட்டோட ஸ்டார்டிங்கில் லோட் ஆயிரும். லோடு 2 அப்படின்னா நமக்கு எங்கே வேணுமோ அங்கே லோட் பண்ணிக்கலாம். நான் லோடு 2 கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி தான் அந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் வரும். நான் கரண்ட் ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்றேன், லோடு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா லோட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் இருக்காது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொரியிலேருந்து இந்த டேட்டாவை எடுத்திருக்கோம், கொரி எழுதி. இது டேபிள்லேருந்து எடுத்திருக்கோம். நீங்கள் டேபிளாக எடுத்து டேபிளை இதனால பவர் கொரியை லிங்க் பண்ண முடியுமோ நீ டைரக்டாக லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கஸ்டமைசேஷன் கொரி தான், அதாவது நான் ஸ்டுடியோ மேனேஜர்லையோ இல்லை வேற எல்லாம் எழுதி
நான் அதை போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த கொரி டைரக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு டேபிளா வந்துடும். சப்போஸ் இதுல இருந்து உங்களுக்கு நீங்க வந்து டாஷ்போர்ட் கிரியேட் பண்றீங்க, வேற ஏதாவது பண்றீங்க அப்படின்னா நீங்க இதை வச்சு பண்ணிக்கலாம். நீங்க சப்போஸ் இதை வச்சுதான் நான் டாஷ்போர்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே நான் உங்களுக்கு டேக் பண்ணி வரேன். டேபிள்ல இருந்து எப்படி டாஷ்போர்ட் கிரியேட் பண்றதுன்னு நம்ம போட்டிருக்கோம். நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பவர் கொரியில நம்ம பேராமீட்டர் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.